ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமிர்தில் ஒரே ஒரு காய் தான் இருந்துச்சு. அது சின்னதாக இருக்கும்போது நான் கவனித்தேன். ஆனால் பெருசாகவும் நான் மறந்துட்டேன். என் பையன் நான் வாசல் பெருக்கும்போது பல் தேய்ச்சிட்டு இருந்தேன். அவன் தான் பார்த்தான், அது பெருசாகிடுச்சு, அதை பறித்து கொடுமான்னு கேட்டான். சரின்னு பார்த்தா ஆமாம், கலர் வச்சுருந்துச்சு. அப்பிச்சு கொடுத்துடலான்னு சேர் போட்டு ஏறி பார்த்தா என் கை எத்தவே இல்லை. அதனால் அவர்கிட்ட சொன்னேன். அவர் பறித்து கொடுத்தாரு. அதை அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பறித்து பார்த்தா அவ்வளவோ பழுக்கலை, அது விளைஞ்சுதான் இருந்துச்சு. சரின்ட்டு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி அரிசியில் புதைச்சி வச்சோன்னா 2 நாளில் நல்லா பழுத்துரும். 2 நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன், நல்லா சூப்பராக எல்லா சைடுமே பழுத்திருந்துச்சு. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அதை இப்போ அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அப்படியே சாஃப்டாக எல்லா இடமும் பழுத்திருந்துச்சு பாருங்கள். அப்படியே கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருந்துச்சு. நல்ல ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எல்லா சைடுமே பழுத்திருந்துச்சான்னு பார்க்குறதுக்கு எல்லா சைடுமே அமர்த்தி பார்த்தேன். நல்லா தான் பழுத்து எல்லா சைடுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தோம். இதை பிரிக்கிறதுக்கு அந்த தண்டை பிடிச்சி சுற்றி விடவோ இல்லைன்னா இழுத்தோ பிடிச்சோன்னா அது 2ஆக பிரிஞ்சு வந்துடும். இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இதில் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. எல்லாமே இப்படி இனிப்பாக இருக்காது. சில காய் சில மரத்தில் பிடிக்கிறது ரொம்ப இனிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதுக்குள்ளே இந்த மாதிரி விதை இருக்கும். இதை நம்ம தூக்கி போட்டுடணும். அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சாப்பிடணும். ரொம்ப இனிப்பாக இருக்கும். இந்த கேரளாலெல்லாம் அமிர்தன்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பர்.